எல்லாரும் இந்த புத்தாண்டு வருதுனாலே ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அது மட்டும் இல்லை, கடந்த ஆண்டு நான் நினச்சதை என்னால் சாதிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தமும் நமக்குள்ளே இருக்குது. இது இயல்பான ஒரு விஷயம். இயற்கையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க ரொம்ப தெளிவாக. புத்தாண்டு அப்படிங்கிறது நாமளாக உருவாக்குனது. இயற்கையில் இது புது வருஷம், இது புது நாள், டிசம்பர் மாதம் பழைய வருஷம், ஜனவரி மாதம் புது வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளாக உருவாக்குனது. ஒவ்வொரு நாடுகள்லேயும் இது ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்காங்க, ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுறாங்க. அதாவது ஒரு சில மதம் சார்ந்தவங்க, ஒரு சில மக்கள் சந்திரனை பிரதானமாக கொண்டு நாட்காட்டியை குறிப்பிட்டு இது புத்தாண்டு அப்படின்னு அதை நம்ம கொண்டாடுறோம். இன்னும் ஒரு சில மக்கள் சூரியனை பிரதானமாக வைத்து அதை வைத்து ஆண்டை நிர்ணயம் பண்ணுறோம். அதுக்கு ஒரு வருஷப்பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஜனவரி மாதம் நம்ம புத்தாண்டு பிறக்குது அப்படின்னு இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா, ரொமானியர்கள் தான் இது முதல்ல ஆரம்பித்தது. ஜனுஸ்ன்னு ஒரு கடவுள் சொல்லுவாங்க அவங்க, அந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அதை பிரதானமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதான் இது. இப்போ நம்ம தமிழ் வருஷப்பிறப்புன்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் நம்ம கொண்டாடுவோம். இன்னும் சைனீஸு, ஜாப்பனீஸு, டிபெட்டியன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஜனவரி, ஃபெப்ரவரி அந்த டைமில் கொண்டாடுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு சம்பிரதாயத்துலேயும் இது ஒவ்வொரு மாதிரி இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி நீங்கள் இது என்னென்னு கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே நமக்கு புது நாள் தாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் புது நிமிஷம்தான், ஒவ்வொரு கணமும் புது கணம்தான். இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய வரம் இது. ஸோ இது புத்தாண்டுன்னு நம்ம தனியாக பிரித்து பார்த்து நம்ம இன்றைக்கி இதை கொண்டாடணும் அப்படிங்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி மொமெண்ட் இஸ் அ நியூ மொமெண்ட், எவ்ரி டே இஸ் அ நியூ டே. இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படித்தான் பார்க்கணும். அந்த உற்சாகமும் அந்த ஒரு உத்வேகமும் நமக்குள்ளே எப்போதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பழக்க வழக்கங்களை பற்றி நம்ம எடுப்போம். இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இதை பார்க்கணும், இதை செய்யணும் அப்படின்லாம் ரெசல்யூஷன் எடுப்போம். இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக விட்டுட்டு, ரெண்டு விஷயம். நமக்கு வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கும், நம்மளுடைய மொத்த வாழ்க்கைக்குமே ஒரு அர்த்தம் இருக்கும். இன்றைக்கி 199 பேர் அந்த கோல் என்ன, அந்த லட்சியம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதனால தான் நம்மளுடைய கால விரயம், நேர விரயம் ஆகுது. அதனால தான் நமக்கு ஒரு கில்ட் வருது. அதனால தான் இந்த நேரத்தை விரயம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற நமக்கு ஒரு வருத்தமும் வருகிறது. நமக்கு தெளிவான ஒரு இலக்கு இருக்கணும். நம்பர் 1, அதனுடைய பாதையை நீங்கள் நிர்ணயம் பண்ணாதீங்க. பாதை எப்படி வேணால் இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நான் இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு நான் போகணும் அப்படிங்கிறது என்னுடைய இலக்கு. ஆனால் நான் காரை எடுத்துகிட்டு ஓட்டும்போது இந்த பாதையில் தான் நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு நான் நிர்ணயம் பண்ண முடியாது. காரை எடுத்துகிட்டு நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா கணத்துக்கு கணம் நான் விழிப்பாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மொமெண்ட்டும் யார் குறுக்க வர்றா அப்படின்னு பார்த்து பார்த்து நான் வளைஞ்சு நெளிஞ்சு விழிப்பாக நான் என்னுடைய செயல்பாட்டை எடுத்துகிட்டு போகணும். இது நீங்கள் இயற்கையோட ஒத்திசைவாக இருக்கணும். ஏன்னா எந்த நேரத்தில் யார் குறுக்க வருவா, நான் இன்றைக்கி என்னுடைய பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இயற்கையும் அப்படித்தான். அதனால் நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் அப்படின்னு ஒன்று எடுத்து நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய பாதையை ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறீங்க. இது பெரிய டேஞ்சருங்க. இது பண்ணவே முடியாது உங்களை. அதனால தான் நிறைய ஏமாற்றங்கள் வருகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ரெசல்யூஷனே எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பாதையை நிர்ணயம் பண்ணக்கூடிய ரெசல்யூஷனே எடுக்கக்கூடாது. அதுதான் உங்கள் நியூ இயர் ரெசல்யூஷனாக இருக்கணும். நோ ரெசல்யூஷன் இஸ் யுவர் ரெசல்யூஷன். இது ரொம்ப அழகாக நம்ம கூட வாழ்ந்த ஒரு அற்புதமான ஞானி ஓஷோ அழகாக சொல்லுவார், நியூ இயர்னு பார்க்காதீங்க, நவ் ஹியர்னு பாருங்கள் அப்படிம்பார். எப்படிங்களா? என்ன அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள். எவ்ரி இயர் இஸ் நாட் அ நியூ இயர், பட் எவ்ரி மொமெண்ட் நீ பார்க்கணும், நவ் ஹியர் அப்படிம்பார். அதாவது இங்கே இப்பொழுது. தமிழ்லே இது ஒரு வாக்கியம் இருக்குது, நீ எதை செய்யணும்னு நினைக்கிறாயோ அதை இன்றே செய்ய, அதுவும் இப்போதே செய்ய, அதுவும் இக்கணமே செய்யும் பாரு. அதைத்தான் அவர் மாடர்னாக நவ் ஹியருங்கிறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் என்ன வாழ்க்கை முறையை கடைப்பிடிக்க போகிறீங்க அப்படிங்கிறத காட்டிலும் உங்களுடைய இலக்கை நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்கள். அதை நிர்ணயம் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் ஒன்று எடுக்காமல் உங்களுடைய இலக்கு இதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பிரதானமான இலக்கு ஒன்று இருக்குது. அதைத்தான் சுதர்மம் என்று அழைப்போம். இப்போ ஒரு மாங்கொட்டை மாமரத்தை உருவாக்கணுங்கிறது அதனுடைய சுதர்மம். அது வந்து நியூ இயர் அன்னைக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கை பூரா அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய பாதை வந்து எப்படி நிர்ணயமாகும்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நிர்ணயமாகும். அக்கணத்துக்கு கணம் அது வாழ்ந்து அது டைனமிக்காக மாறிக்கிட்டே போகும். ஸோ அந்த கணத்துக்கு கணம் அதை நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை நான் ஒத்திசைவாக இயக்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடுன்னு கேளுங்க, சூப்பர். ஆனால் வாழ்க்கையை வந்து நீங்கள் நிர்ணயம் பண்ண முடியாது, ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உடையும். இப்போ நீங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறீங்க, அது செய்யவே கூடாது. அந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுக்கக்கூடாது. ஸோ நோ ரெசல்யூஷன் இஸ் த பிக்கெஸ்ட் ரெசல்யூஷன். அதை தான் நீங்கள் எடுக்கணும். இயற்கைக்கு ஒத்திசைவாக இருந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இருந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு போகும்போது உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நீங்கள் எந்த இலக்கை நோக்கி போகிறீங்களோ அந்த இலக்கை நோக்கி 10 மைல் ஸ்பீடில் போகும்போது உங்களை இயற்கையோட ஒத்திசைவோடு இருக்கும் பொழுது அந்த சக்தி சேரும்போது உங்களுடைய எஃபர்ட் வந்து உங்களை 10 மைல் எடுத்துகிட்டு போச்சுன்னா இயற்கையோட ஒத்திசை வந்து உங்களுக்கு 100 மைல் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகும். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை எத்தனை வருஷத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த ஒரு வருஷத்துலேயே நீங்கள் சாதிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இதைத்தான் நீங்கள் சூட்சமாக பார்க்கணும். ஸோ இந்த நியூ இயரில் நீங்கள் எடுக்க வேண்டிய ரெசல்யூஷன், நோ ஸ்பெசிஃபிக் ரெசல்யூஷன், பட் உங்களை இலக்கை நோக்கி நான் விழிப்புணர்வாக கணத்துக்கு கணம் ஒவ்வொரு கணத்தையும் கொண்டாடணும், டைனமிக்காக இருக்கணும், சக்தியோடு இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை ரொம்ப சீக்கிரமாக அடைய முடியும். அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய, பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம். இதை நான் அட்வைஸாக சொல்லலை, இது அனுபவமாக சொல்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.